சரியா? கலோரிமானி இந்த பரிசோதனையில பயன்படுத்துறது வந்து கலோரிமானி. ரைட். இப்ப கேள்வி, மேற்குறித்த NaOHக்கும் HClக்கும் இடையிலான தாக்கத்தின் வெப்ப மாற்றத்தை துணியும் போது உம்மால் மேற்கொள்ளப்பட்ட ரெண்டு எடுகோள்கள் என்னென்ன எடுகோள்கள்? ஒன்று வந்து சூழலுக்கான வெப்ப இழப்பு, எழுதிக்கொள்ளும். சூழலுக்கான வெப்ப இழப்பு இல்லை அல்லது புறக்கணிக்கத்தக்கது. சூழலுக்கான வெப்ப இழப்பு இல்லை. அப்ப எடுகோள்கள் அவதானமாக எழுத வேணும். உண்டு சூழலுக்கான இந்த கேள்வியை திருப்பி திருப்பி பாருங்க. சூழலுக்கான வெப்ப இழப்பு புறக்கணிக்கத்தக்கது. சூழலுக்கான வெப்ப இழப்பு புறக்கணிக்கத்தக்கது. இரண்டாவது, கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமம். கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமம். அடுத்தது மூன்றாவது, ரெண்டு தான் கேட்கிறேன், மூன்று விஷயம் தான். மூன்றாவது, கரைசலின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமம். கரைசலின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமம். சரி, என்னென்ற விளக்கத்தை பார்ப்போம். ஒன்று வந்து சொல்லிட்டேன், சூழலுக்கான வெப்ப இழப்பு இல்லை, அது சூழலுக்கான வெப்ப இழப்பு புறக்கணிக்கத்தக்கது. இப்ப பாருங்க, இப்ப NaOHையும் HClஐயும் நாங்கள் ரெண்டையும் சேர்க்கல, மிக அதிக அளவான வெப்பம் வரும். ஒரு புறவெப்பதாக வந்து படிச்சுட்டேன். சரியா? அப்ப சூழலுக்கு என்ன செய்ய போகுது? இந்த வெப்பம் வெளியில போக போகுது. நாங்கள் என்ன செய்யறோம்? சூழலுக்கு வெப்பம் போகையில எடுக்கிறோம். உண்மையிலேயே போகும். அப்ப அதைத்தான் நான் எடுக்கணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி NaOH அடர்த்தி வேறையா இருக்கும், NaOH கரைசலின் அடர்த்தி வேறையா இருக்கும், HCl கரைசலின் அடர்த்தி வேறையா இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்? நீரின் அடர்த்திக்கு சமன் எடுக்கிறோம். நீரின் அடர்த்தி சமன் எடுக்கிறோம். சரியா? அடுத்த விஷயம், இந்த NaOH HCl என்ன வித்தியாசப்பட போகுது? தன்வெப்ப கொள்ளளவு வித்தியாசப்பட போகுது. ரெண்டு கரைசல் தன்வெப்ப கொள்ளளவு வித்தியாசப்பட போகுது. நாங்கள் எடுகோள் எடுக்கிறோம், என்னென்ன நீரின் தன்வெப்ப கொள்ளளவு சமன் எடுக்கிறோம். இதுதான் இந்த பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட எடுகோள்கள். சரியா? இதுதான் இந்த பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட எடுகோள்கள். ரைட். நிதுர்சி வாசிங்க அடுத்த கேள்வியை. சூரியன், வளிமண்டலம், தரை, சமுத்திரம் ஆகியன இயற்கை வளங்களாகும். ஏன் உங்கள்ட இது வேலை செய்யதில்லை? வீடியோ பாருங்க, எல்லாருக்கும் நாங்கள் வெத்தில தட்டு வச்சு வச்சு சொல்லி சொல்லித்தான் செய்ய வேண்டியிருக்கு. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை அண்ணளவாக 5700 கெல்வின் ஆகும். மேற்குறித்த வெப்பநிலை செல்சியஸ் பெருமானத்தில் எவ்வளவு? இதுல பாக செல்சியஸ்ல இருக்கு. அவ்வளவுதான். அப்ப என்னது வடிவ கவனிங்க, கேள்வியில இருக்கிறத வெப்பநிலை என்ற சர்வதேச அலகு கேள்வி. கேள்வியில இருக்கிற தரவை நீங்க என்னத்துக்கு மாற்ற வேண்டி இருக்குது? பாகை செல்சியஸ். வடிவ கவனிக்க வேணும், கேள்வியில இருக்கிறத பாக செல்சியஸுக்கு மாற்ற வேணும். ரைட். அது சின்ன விஷயம். என்ன செய்ய வேணும்? கேள்வியில இருக்கிறத பாக செல்சியஸுக்கு மாத்துறது. கேள்வியில இருக்கிற வெப்பநிலையை முதலாக எழுதியதானே, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை அண்ணளவாக 5000 200 எத்தனைய எத்தனைய 200 சொல்லுங்க அஸ்கி. 200 73. 273. அது மறக்கக்கூடாது. 273. அப்ப என்ன, செல்சியஸ்ல இருக்கிற வளமையான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நாங்க படிச்ச விஷயம் ரெண்டு படிச்சு நாங்க ஒன்று பாக செல்சியஸ்ல இருக்கிறத சரியா கெல்வினுக்கு மாற்ற வேணும். இது சின்ன விஷயம்.
பாக செல்சியஸை கெல்வினுக்கு மாற்ற வேணும் என்றால் 273 கூட்ட வரும். இப்ப உதாரணமாக சரி, அப்ப ஒரு கேள்வி எழுதுங்க. 10 பாக செல்சியஸை கெல்வினில் தருக. 10 பாக செல்சியஸை கெல்வினில் தருக. ரைட். என்ன விட சொல்லுங்க. ம். 10 பாக செல்சியஸை கெல்வினில் தருக. ம். ம். அவ்வளவுதான். என்ன நிச்சாகல என்ன பிள்ளைல சும்மா சின்ன பிள்ளைல நீங்க என்ன செய்றீங்க? 10 பாக செல்சியஸை கெல்வின்ல சொல்ல சொல்லி கேட்கு. அப்புறம் இனி நான் தொடர்ந்து கேள்விதான் கேட்க போறேன். இப்ப எல்லாம் முடிச்சுக்கொண்டு இனி 10 10 பாக செல்சியஸை கெல்வின் மதுவிலே ஆம் சார். என்ன விட 283 ஓ அப்ப என்ன சொல்லுங்களேன், நம்ம தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்களேன். 10ஓட 273 கூட்டவர் தான் விஷயம். அப்ப படிவ கவனிங்க. சரி, ரிவிஷன் கிளாஸ் தானே, கொஞ்சம் வேகமா தான் போக போறேன். அப்ப பாக செல்சியஸ்ல இருக்கிறத கெல்வினுக்கு மாத்த வேணும் என்றால் 273 கூட்டவர். அப்ப மாறி சரியா கெல்வின்ல இருக்கிறத செல்சியஸுக்கு மாத்த சொல்லி தான் இப்ப கேட்கணும். அப்ப என்ன செய்ய வரும்? 273 கழிக்க வரும். இந்த அவங்கள்ட இது அஸ்கின் இது என்னெல்லாம் கீறப்படுது. ரைட். என்னவா கெல்வின்ல இருக்கிறத பாக செல்சியஸுக்கு மாத்த வரும் என்றால் 273 கழிக்க வரும். அப்ப 5800 பாருங்க, சின்ன சின்ன கணிப்புகள்லாம் போடிடும். மிக சொற்ப என்ன இடத்துல செய்யக்கூடிய கணிப்பு. அப்ப 273 கழிக்க வரும் எண்ணத்துல இருந்து 5800 இருந்து. படம் என்ன கழிச்சு போட்டு சொல்லுங்க அப்படியே. 5800 இருந்து 5527 5000 சொல்லுங்க. 500 5527 5527. வெரி குட். அவ்வளவுதான் விஷயம். 5527. ஆனா 5800 சய 273. அப்ப பூஜ்ஜியத்துல இருந்து 3 போனால் 7, இதெல்லாம் சின்ன சின்ன கழித்தல். 9 இருக்கு, 2 சரியா, 3 5 அப்படி வரப்போகுது. 527. சரி, இதுல மறக்காம என்ன போட வேணும்? பாகை பாகை செல்சியஸ் ரைட். கெல்வினுக்கு மறக்க கூடாது. கெல்வின் எழுதிக்கல பாகை போடக்கூடாது. செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹைட்டுக்கும் கட்டாயமா பாகை போட வேணும். ரைட். அடுத்தது, எந்த வெப்ப இடமாற்ற முறை மூலம் சூரியனிலிருந்து புவிக்கு வெப்பம் இடமாற்றப்படுகிறது? என்ன முறை? கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல். கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல். சூரியனிலிருந்து பூமிக்கு வெப்பம் இடமாறுற முறைக்கு பேர் கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல். பாத்தீங்களா, அவ்வளவு சிம்பிள் கேள்வி. ஒரு புள்ளிகள். சூரிய வெப்பம் காரணமாக பகல் வேளைகளில் கடல் காற்று ஏற்படும் விதத்தை விஞ்ஞான ரீதியாக விளக்குக. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இந்த கடல் காற்று தரை காற்று இது ரெண்டும் என்னத்தால நடக்குது? கடல் காற்று தரை காற்று என்னத்தால நடக்குது? மேற்காவுக. வெரி குட். மேற்காக என்ற பிரயோகங்கள்லாம் இந்த ரெண்டு. அப்ப சரியா, இப்ப இன்னொரு கேள்வி அப்ப இதில் எழுதி கொள்ளுங்க. வெப்ப இடமாற்றுகை நிகழும் முறைகள் யாவை? வெப்ப இடமாற்றுகை நிகழும்
முறைகள் யாவை? இந்த 3 முறையில வெப்பமிட மாற்றங்கள் நடக்கிறது. இது அடிக்கடி வார கேள்வி. சொல்லுங்க அந்த 3ஐயும். ம். கடத்தல், மேற்காவுகை, கதிர்ப்பு. Right. ஒன்று கடத்தல், மேற்காவுகை அல்லது உடன்காவுகை, மூன்றாவது கதிர்ப்பு. கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல். ரைட். வைஷ்ணவி சொல்லுங்க அப்ப 3 முறை வெப்ப இடமாற்று முறைகள். ஏன் வைஷ்ணவின் கேமரா ஆஃப்ல இருக்கு? மதுசன், தர்சன் கேமரா எல்லாமே ஆஃப்ல இருக்கு. சார் சொல்லலாம். ஓ, ஏன் கேமரா ஆஃப்ல இருந்தது? சொல்லுங்க என்னென்ன? கடத்தல், மேற்காவுகை, கதிர்ப்பு அல்லது கதிர்வீசு. வெரி குட். அப்ப கடத்தல், இரண்டாவது மேற்காவுகை, அதுக்கு இன்னொரு பேருக்கு உடன்காவுகை, கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல். அப்ப பின்னுக்கு வந்து 2 பேருக்கும் 2 பேர் இருக்கு. சரியா? கடத்தல், கதிர்வீசல், மேற்காவுகை அல்லது உடன்காவு. இந்த 3 முறையிலேயும் வெப்பமிடம் மாறுது. வைஷ்ணவிய கூப்பிட்டு நானല്ലോ. வைஷ்ணவி காது பிரச்சனையா? வைஷ்ணவி வைஷ்ணவி ரைட். வகுப்பு வாங்க வாரம். ரைட். அடுத்த பாருங்க, சூரிய வெப்பம் காரணமாக பகல் வேளையில் கடல் காற்று ஏற்படும். இப்ப உங்களுக்கு தெரிய வரும், அதை இலகுவா ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு இப்படி வடிவா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாருங்க, கடல். சரியா? கடல். இப்ப கடல் காற்று எப்ப வீசும் என்றால் ப க எல். பதில் அப்படி விஷயம். அப்ப கடல் காற்று வீசுறது பகல். இப்ப நோட் பண்ணி கொள்ளுங்க, மறக்க மாட்டீங்க. கடல் காற்று வீசுறது பகல். ஆகவே தரைக்காற்று வீசுறது இரவுல. இப்ப நான் இதை நான் வகுப்புல சொல்லி கொடுக்க. சரியா? எந்த விஞ்ஞானிகள் டக்குன்னு சொல்லி தந்தாங்க சார். அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் சார்? தரை என்றால் ஆனா ட்ரையன். சரியா? அப்ப தரைக்காற்று இது அவைன்ற கண்டுபிடிப்பு. இது நான் சொல்லி கொடுத்தது. அவங்க டக்குன்னு சொன்னாங்க சார், தரைக்காற்று என்றால் பாருங்க, பின்னுகளினா சரி சார் இரவு. சரிங்க, அற்புதம். இப்ப பகல் காற்று தரையில வீசும், தரைக்காற்று இரவுல வீசும். சரியா? இப்ப நான் இதை சொல்லி கொடுக்க என்ன மாணவர் சொன்னா சார் இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். ஒன்றை ஞாபகம் வச்சுதான் சரிதானே. ஆனால் வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அதான் சொல்றேன், குருவிலாம் எல்லாமே இருக்கு. ரைட். யார் இப்ப கடைசியா ஜாயின் பண்ணினது? என்ன இல்மா? இல்மாவை நான் தேடினேன். என்ன ஏன் லேட்? சார் போனோட சார். போன் உடஞ்சிட்டுதா? சார் ஜூம் என்னமோ ஆவி சார். ரைட். டிஷானி காணல. டிஷானி ஏதோ மெசேஜ் போட்டு கொண்டிருக்கிறா. ரைட். அடுத்த கேள்வி. அப்ப இதுக்குரிய விளக்கம் என்ன சொல்லுவீங்க? ஏன் இந்த கடல் காற்று தரைக்காற்று ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? கடல் காற்று தரைக்காற்று ஏற்படுறதுக்குரிய காரணம் என்ன? ஏன் அப்படி நடக்குது? சரியா? தன்வெப்ப கொள்ளளவு வேறுபாடு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நீங்கள் என்ன இதெல்லாம் விளங்கி படிக்கணும் கற்பனையோட. இப்ப பாருங்க, நாங்க எல்லாம் கடற்கரைக்கு போறோம் வைங்க, நல்ல வெயில், பயங்கரமான வெயில் அடிக்கிற நேரத்துல, பகல் நேரத்துல கடற்கரைக்கு போறோம். அப்ப என்ன செய்யும்? மணல் பயங்கரமா சுடும், தண்ணி குளிரும்.
ஏன் ஏன் மணல் சுடுவது தண்ணி குளிர்ச்சியா இருக்கு? ரெண்டும் சூரிய வெப்பத்துக்கு சூரிய ரெண்டுலேயும் சூரிய வெப்பம் படுது. ஆனால் பகல் நேரத்துல நல்ல வெயில் நேரத்துல மணல் சரியா சுடும் மண்ணும் கால் வைக்கலாம் இருக்கு. ஆனா தண்ணி குளிர்மையா இருக்கு. என்ன காரணம்? அதான் கேள்வி. ஏன் அப்படி இருக்குன்னு தான் கேக்குது. ஏன்னா ஒருத்தருக்கும் தெரியாது அடிப்படை விஷயம். இதெல்லாம் படிக்க மண்ணுக்கு வந்து தன்வெப்ப கொள்ளளவு குறைவு, நீருக்கு தன்வெப்ப கொள்ளளவு அதிகம். தன்வெப்ப கொள்ளளவு குறைஞ்சது விரைவில் சூடாகும் இல்லையா? தன்வெப்ப கொள்ளளவு கூடினது மெதுவா தான் சூடாகும். அதான் ரீசன். சரியா? இதுக்கு நீங்க தன்வெப்ப கொள்ளளவு சொல்ல வேணும். இன்றைக்கு என்ன பாடம் லாதுயா? காமர்ஸ் சார். கொமர்ஸ். எங்க எல்லாம் போட்டணும் அப்ப ஜீனஸ் சுடர் மாதிரி இல்லை. இப்பதான் படிக்கணும், இனித்தான் படிக்க தொடங்க போயிடும். சரி, அப்ப தன்வெப்ப கொள்ளளவு அப்ப என்னன்றதுக்கு இப்படி எழுதுவீங்க? அப்ப அந்த அதுல தன்வெப்ப கொள்ளளவு கேள்வி கொள்ளுங்க. தன்வெப்ப கொள்ளளவு என்றால் என்னன்னு கொடுங்க. தன்வெப்ப கொள்ளளவு என்றால் என்ன? அதன் அலகு யார்? தன்வெப்ப கொள்ளளவு என்றால் என்ன? அதன் அலகு யார்? அப்ப தன்வெப்ப கொள்ளளவை பற்றி ஒரு அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சதான் இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இதுக்கு 3 புள்ளிகள் கவனிங்க. அப்ப 3 புள்ளிகள்னா 3 விஷயத்தை எதிர்பார்ப்பிடும். விளக்குகள்னா கணக்கு எலம்ப தேவையில்லை. 3 விடயங்களை நாங்க சொல்லணும். அப்ப எழுதி கொள்ளுங்க. சிக்கு எப்படி எழுதி கொள்ளுங்க? பகல் வேளையில் பகல் வேளையில் கடல் நீரை விட பகல் வேளையில் கடல் நீரை விட தரை விரைவில் சூடாகும். தரை விரைவில் சூடாகும். ஏனென்று சொல்லிட்டேன். கடல் நீரை விட தரை விரைவில் சூடாகும். ஏன் சூடாகும் விரைவில்? கிருஷாந்தன், ஏன் தரை விரைவில் சூடாகுது? தன்வெப்ப கொள்ளளவு. அப்படி தன்வெப்ப கொள்ளளவு குறைவுன்னு சொல்லுவோம். நீரை விட தரைக்கு தன்வெப்ப கொள்ளளவு குறைவு சொல்லி தந்துட்டேன். ரைட். அப்ப என்ன போட்டு நீங்கள் திருப்பி ஒரு சொல்லுங்க அந்த விஷயத்த கிருஷாந்தன். நான் சொன்னதற்கு திருப்பி சொல்லுங்க அப்படிங்க. பகல் வேளையில் கடல் நீரை விட தரை விரைவில் சூடாகும். ரைட். அப்ப இதனால் தொடர்ந்துங்க. இதனால் தரைக்கு அண்மையில் உள்ள வழி தரைக்கு அண்மையிலுள்ள வழி சூடாகி மேலே செல்லும். அப்ப தரை சூடாக போகுது. அப்ப தரைக்கு மேலே இருக்கிற வழி வந்து விரிவடைஞ்சு போகுது. அதுதான் சொல்லப்படுது. தரைக்கு அண்மையில் உள்ள வழி சூடாகி மேலே செல்லும். இப்ப இந்த 2 விஷயம் சரி. அப்ப முதல் சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ், இதனால் சொன்னதுக்கு 2வது பாயிண்ட்ஸ் வந்துச்சு. 2 புள்ளிகள். அடுத்தது இதனால் இதனால் அப்ப அதுல ஒரு வெற்றிடம் வரப்போகுது. எங்க வெற்றிடம் வரப்போகுது? இப்ப சூடாகி மேல போனோன்னு ஒரு வெற்றிடம் வரப்போகுது. இதனால் அவ்வெற்றிடத்தை நிரப்ப கடலில் இருந்து தரையை நோக்கி காற்று வீசும்.
இதனால் அவ்விடத்தை நிரப்ப அவ்விடத்தை நிரப்ப கடலில் இருந்து தரையை நோக்கி காற்று வீசும். அவ்வளவுதான், 3 விஷயம். அப்ப கடல்ல இருந்து தரையை நோக்கி வீசுற காற்று நாங்க சொல்லுவோம் கடல் காற்று. தரையிலிருந்து கடலை நோக்கி வீசுற காற்று நாங்க சொல்லுவோம் தரை காற்று. சரியா? இந்த கான்செப்டுக்கு இவ்வளவு விஷயம் விளங்க வரும். அப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் உண்டு? தன்வெப்ப குழலை பற்றி கதைக்க வேணும், விளங்கி இருக்க வேணும். அடுத்தது அந்த தன்வெப்ப குழலவு குறைஞ்சது விரைவில் சூடாகும். அடுத்த எண்ணக்கரு தன்வெப்ப குழலவு மெதுவாக சூடாகும். அப்ப விரைவில் சூடாகின என்ன பொருளுக்கு மேலே இருக்கிற வழி விரைவில் விரிவடையும். அப்ப விரிவடைஞ்சால் அடர்த்தி குறைஞ்சா மேலே போகும். அந்த இடத்தை நிரப்புறதுக்காக தரையில இருந்து அப்படி கடல்ல இருந்து காத்து வீசப்போம். இதுதான் கான்செப்ட். இதை விளங்கினா அப்படியே எழுதினா சரி. அவ்வளவுதான். ரைட். அடுத்த கடைசி கேள்வி. ரோமலகன் 2. குறித்த ஒரு நாளில் கடல் மட்டத்தில் வளிமண்டல அமுக்கம். ரைட், கவனிங்க. இந்தியோட இந்த பேப்பர் முடிச்சிருவேன். இனி தொடர்ச்சியா 2016, 17 சகலதிலே மாறி மாறி கேள்வி நல்ல கிளியரா பார்த்து கொண்டு வந்துடும். ரைட், சரியா? நீ கொஞ்ச நேரம் அதான் போகுது. மிக வடிவா பார்த்து கொண்டு வாங்க. கேள்வி கிட்ட சொல்லாட்டி நெருப்பு கிளிவிடும். ஒரு குறித்த நாளில் கடல் மட்டத்தில் வளிமண்டல அமுக்கம் 76 சென்டிமீட்டர் ரசம். கடல் மட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல அமுக்கம் 20 சென்டிமீட்டர் ரசம். இதெல்லாம் அப்படியே உங்களோட புத்தகத்துல இருக்கு. இந்த ஐடியா அப்படியே இருக்கு. ரைட். மேற்குறித்த வளிமண்டல அமுக்க அளவீடுகளை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் ஆய்வு கூட உபகரணம். அது நேரடி கேள்வி, எந்த கரைச்சலும் இல்லை. என்ன உபகரணம்? வெரி குட். இரச பாரமானி அல்லது பாரமானி அல்லது திரவமில் பாரமானி. பாரமானி என்று ஒரு வசனத்தை கண்டாலே உடனே சரிவிடும். அப்ப இரச பாரமானி, திரவமில் பாரமானி. சரியா? பெரோமீட்டர் இங்கிலீஷ்ல சொல்ற பெரோமீட்டர் அப்படி எழுதினாக்க கூட சரி போட்டது. சரியோ? ரைட். அப்ப இலகுவான விஷயம். ஒரு புள்ளிகள். இரண்டாவது மேலே அவதானிக்கப்பட்ட அமுக்கங்களின் வித்தியாசத்துக்கான காரணம் யாது? ஏன் உயரம் கூட கூட அமுக்கம் குறையுது என்று கேட்கிறேன். என்ன காரணம் சொல்லுவீங்க? அமுக்க வித்தியாசத்துக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? கொஞ்சம் விரைவா நேரமாகுது. சரியா? அதுக்கு என்ன விளக்கம்? கடல் மட்டத்திலிருந்து. அப்ப எழுதி கொள்ளுங்க. கடல் மட்டத்திலிருந்து. ஓகே, தெரியாடி சொல்லித்தரலாம். இனி இது அடுத்த கிளாஸ் தெரியாம இருக்கீங்களா யாரு? கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்லும் போது, கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்லும் போது வளி நிரலின் உயரம் குறைவடைவதால், வளி நிரலின் உயரம் குறைவடைவதால் அமுக்கம் குறைவடைகிறது. உங்களை வளியாலான ஏற்படுத்தப்படுது அமுக்கம். அதான் வளிமண்டல அமுக்கம். அப்ப மேல போக போக வளியின் அளவு குறையுது. சரியா? அப்ப கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்லும் போது வளி நிரலின் உயரம் குறைவடைவதால் அமுக்கம் குறைவடை. சரி, அடுத்தது நேரடியான கேள்வி. அப்படியே பிரதியிட்டால் மார்க்ஸ் நிக்க போது டக்குன்னு சொல்லப்போம். பி சமன் H போட போறோம். பி சமன் H இது முதல்ல விளங்கப்படுத்தினது 2016. அப்ப இதுல கடுமையான விளக்கம் தேவையில்லை. பி சமன் H பி எவ்வளவுன்றது காண போறோம். 2 கிலோமீட்டர். அப்ப 2 கிலோமீட்டர் நாங்க என்னத்துக்கு மாத்த போறோம்? மீட்டருக்கு. 2 கிலோமீட்டர் 2000 மீட்டர். அடர்த்தி எவ்வளவு பிள்ளைகள் தந்திருக்கிறோம்? 1050. 1050 தந்திருக்கிறோம். 1050 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1050 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். இது மீட்டர்ல போட போறோம். ரைட். தர உயிர் பார்முகல் 10 சுருக்கி விட்டா விட. அவ்வளவுதான். இதோட பேப்பர் முடிஞ்சது. இனி கேள்விகள்
பாயப்போகுது.